கண்டிப்பா மேம். மேம் இப்ப இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். அவர் மேல என்ன மாதிரியான கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க? இப்ப அதோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? அதுதான். இதுவரைக்கும் என்ன அப்டின்னா, அதுவும் அகைன் அரசியலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இதுவரைக்கும் விஜய் அவர்கள் மீது எந்த கேஸும் ரெஜிஸ்டர் பண்ணல. நான் சொன்ன மாதிரி மதியழகன் அவர்கள் மீது, புஷி ஆனந்த் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க மேல அண்ட் 3 அதர்ஸ் அப்படின்னு போட்டு தான் அங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு அவரோட ட்வீட் போட்டதுனால, ட்வீட்ட போட்டு டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ வந்து பீஸ வந்து அமைதிய வந்து உருக்குலைக்கிற விஷயமா, அதாவது ஜென்சி எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாரி நேபாளத்திலயும், ஸ்ரீலங்கத்திலயும் வந்தது போல ஒரு புரட்சி வரணும் அப்படிங்கிற மாரி அவர் போட்டிருந்தாரு. அதுக்கான ஒரு விஷயமும் அந்த இடத்துல போடப்பட்டிருந்தது. ஓகே. இது எல்லாமே இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிஎன்எஸ் ஆக்ட் கீழ இதெல்லாமே போட்டிருந்தாங்க அங்க. இதெல்லாம் இப்ப எப்படி ஆயிடுச்சு? அப்புறம் காசிங் டேமேஜ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இந்த மாரி ஆக்ட் கீழலாம் வந்து லைக் செக்ஷன்ஸ் போட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தது. இது இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, எஸ்ஐடியே கலைச்சிட்டாங்கல்ல. ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ண எஸ்ஐடியே இங்கே வந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் காவல்துறை வசமும் இந்த கேஸ் கிடையாது. ஏன்னா முதல்ல ஹைகோர்ட் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, காவல்துறை என்னென்னலாம் கலெக்ட் பண்ணாங்களோ கரூர் காவல் அதிகாரிகள் அதை எஸ்ஐடி வசம் ஒப்படைக்க சொன்னாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ண எஸ்ஐடி வந்து உள்ள வந்ததுக்கு, எஸ்ஐடி சிபிஐ விசாரணை உள்ள வந்ததுக்கப்புறம் இவங்க என்னென்னலாம் வந்து இங்கே ரிப்போர்ட்டாக எடுத்தாங்களோ, என்னென்னலாம் விசாரணை பண்ணாங்களோ அதில் இவங்க வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இது வரைக்கும் விஜய் அவர்கள் மீது எந்த கேஸும் ரெஜிஸ்டர் பண்ணல.